ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவான் துதிகளிலேயே மிகவும் பயனுள்ளதான துதிகளாக நம்முடைய பெரியோர்களால் போற்றப்படக்கூடியதான கூரநாராயண ஜீயர் சுவாமிகள் அருளிச் செய்த இந்த பலன் தரும் துதிகளிலே இன்றைய தினமானது இந்த துதிகளில் மிக சிறப்பாக விளங்கக்கூடியதாம். அதாவது நம்முடைய இருள் என்பது அகையிருள் புறையிருள் என்பதாக இரண்டு வகைப்படும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். புறவிருள் என்பது இந்த தேசத்திலே காணப்படக்கூடியதான அந்த இருள். இதையெல்லாம் நீக்குவதற்கு சூரியன் எப்படியாக உபயோகப்படுகிறானோ, நம்முடைய மன இருள் என்பது நீங்க வேண்டுமேயாகில் அஜ்ஞானம் என்று பெயர். இதைத்தான் இந்த அஜ்ஞானம் பவசாகரே விலுடதாம் பிராந்தாத்மனாம் தேகினாம் என்று ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் கூறுகிறது. அந்த அஜ்ஞானத்தினால்தான் நாம் பற்பல விதமான தவறுகளை செய்து விடுகிறோம். அந்த அஜ்ஞானத்வாந்த வித்வம்சகா என்று சொல்லக்கூடியதான நமக்கு ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன் சாக்ஷாத் சுதர்சன பகவான். அவனுடைய பேரருள் என்பது உங்களுக்கெல்லாம் கிடைத்து உங்களது மன இருளை நீக்கி நீங்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம். இதைத்தான் இங்கு சொல்றார். வர்க்கஸ்ய ஸ்வர்கதாம்னாமபி தனுஜனுஷாம் விக்கிரகம் நிக்ரஹீதும் தாத்தும் சத்யோ பலானாம் ஸ்ரீயமதிசயனீம் பத்ரபங்கானுவிருத்யா யோக்தும் தேதீப்யதேயா யுகபதபிபுரோ பூதிமய்யா பிரகிருத்யா சாவோனுத்யோத வித்யாம் யுதிரிமிருதசி ஸ்யந்தனி ஸ்யந்தனாங்கி. ஸ்யந்தனி ஸ்யந்தனம் என்று சொன்னால் ரதம், கஜம், துரகம், பதாதி போன்றதான நல்ல விதமான வாழ்வுகள், அஷ்ட ஐஸ்வர்யம் என்றெல்லாம் சொல்றா இல்லையா? இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் சாக்ஷாத் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்து நாம் பெறக்கூடிய இந்த வாழ்வானது அது புறையிருளையும் நீக்கி அகையிருளையும் நீக்கி நமக்கு நல்வாழ்வு வர வேண்டுமேயாகில் இந்த சுதர்சன பகவானுடைய பேரருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அது இருந்தால்தான் அஜ்ஞானத்வாந்த பாந்தா என்று சொல்கிறார். அந்த அஜ்ஞானம் என்பது நம்முடைய வர்க்கத்திற்கும் நம்முடைய பரம்பரைக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஏதோ ஒருத்தருக்கு வந்துட்டு இன்னொருத்தருக்கு இல்லாமல் போகிறது என்பது கூடாது. வர்க்கஸ்ய ஸ்வர்கதாம்னாமபி தனுஜனுஷாம் விக்கிரகம் நிக்ரஹீதும் தாத்தும் சத்யோ பலானாம் ஸ்ரீயமதிசயனீம் பத்ரபங்கானுவிருத்யா யோக்தும் தேதீப்யதேயா யுகபதபிபுரோ பூதிமய்யா பிரகிருத்யா சாவோனுத்யோத வித்யாம் ஜுமதிரமிருஷந்தனி ஸ்யந்தனாங்கி என்று அஷ்ட ஐஸ்வர்யங்களாகட்டும், ரதகஜதுரக பதாதிகள் போன்றதான நல்வாழ்வுகளாகட்டும், இவையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும். அது மாதிரியாக அதிலிருந்து நம்முடைய அகவிருளும் நீங்க வேண்டும். இது கிடைச்சி போச்சுன்னு சொன்னால் உடனே என்ன வந்துடும்னு கேட்டாக்க காமக்ரோத லோபமோக மதமத்சரியாதிகள் போன்றதான அஜ்ஞான இருள்கள் வந்து சேர்ந்துடும். அந்த அஜ்ஞான இருளானது நம்மை விலக வேண்டுமேயாகில் சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்க வேண்டும். ஆகையினால் இந்த தோத்திரத்தை நாம் அனுதினமும் அனுசந்தித்து அல்லது காதினால் கேட்டு நம்முடைய அகவிருளை நீக்கி நம்முடைய புறவிருளையும் நீக்கி நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறாராம். நாமும் அந்த தோத்திரத்தை பிரார்த்தித்து சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று அவருடைய மனைவிகளாக இருக்கக்கூடிய விஜயவல்லி, சுதர்சனவல்லி என்பவர்களுடைய பரிபூர்ணமான திருவருளையும் பெற்று நாம் நல்வாழ்வு பெறுவோமாக என்பதை சொல்லி இங்கே அமைகிறார். மேன்மேலும் என்ன சொல்லப் போகிறார் என்பதான ஒரு விஷயத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கலாம். இந்த பலன் தரும் துதிகள் என்பது மிகப்பெரியதான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சேர்ந்தவர்களுக்கும்
உலகத்திற்கும் நற்புகழை கொடுக்கக்கூடியதாம். மேன்மேலும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.